ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு லூஸ் ஃபேட். ஆக்சுவலி ஜென்ரல் பீப்புள் எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ் அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ நான் இருக்கக்கூடிய வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட எய்மாகவே இருக்கும். பட் ஆக்சுவலாக வெயிட் லாஸ்ன்னு ஏன் பண்ணக்கூடாது, ஏன் ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 பாட்காஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒன்று எஸ்விகே எல்லாரும் ஃபேவரட்டாகவே இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரென்த் அண்ட் டயட். இப்போ தமிழில் ஃபிட்னஸ் ரிலேட்டடான ரொம்ப ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன், ரொம்ப கிளியராக ஜென்ரல் பாப்புலேஷனுக்காக சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாட்காஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் டயட் பாட்காஸ்ட். ஸோ இந்த 2 பாட்காஸ்ட் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஓகே, நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, கண்டென்ட் கொண்டு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாடி வெயிட்னா என்னென்னு பார்த்தோம்னா, பாடி வெயிட்டுங்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ், ஃபேட், போன்ஸ், அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர், நம்மளோட ஸ்கின், ஹேர், இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் பாடி வெயிட். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்ச் நடந்தாலும், இப்போ சொன்ன ஒரு சிஸ்டம்லையும் எந்த ஒரு சேஞ்ச் நடந்தாலுமே நம்மளோட வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஃப்ளக்சுவேட்னா எதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இது கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தர் நல்ல முடி வளர்த்துருக்காரு அப்படின்னா அவர் ஹேர் கட் பண்ணார்னா ஃபியூ கிராம்ஸ் ஆஃப் வெயிட் அவர் குறைய தான் செய்யும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பார்ட்டி போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ நிறைய காப்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, அப்போது நெக்ஸ்ட் டே நம்ம வெயிட் செக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபியூ கிராம்ஸ் இன்க்ரீஸ் இருக்க தான் செய்யும். காரணம் காப்ஸ் வாட்டரை ஹோல்ட் பண்ணும். 1 கிராம் கார்பு 3 கிராம் தண்ணியை ஹோல்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 100 கிராம் கார்ப்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா டெஃபினட்டாக 300 கிராம்ஸ் ஆஃப் வெயிட் இன்க்ரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால, ஸோ இதனால வெயிட் லாஸ் அப்படின்னு யாரும் அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால. அப்போது எதை கரெக்டாக பண்ணுறது அப்படின்றது இருக்குது. மெயினாக நம்ம எல்லாருக்குமே நம்ம எப்போ வெயிட் லாஸ் பண்ணலாம் இல்லை வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு தாட்டுக்கு வரோம் அப்படின்னா, நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டில் நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு வெயிட் செக் பண்ணியிருப்போம், தென் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வெயிட் செக் பண்ணுறப்போ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த நம்பர் முதல்ல 65 கேஜி இருந்தால் இப்போ 70 கேஜின்ற அந்த நம்பர் டிஃப்ரென்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிடும், ஓகே 5 கேஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே இப்போ நான் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் என்னுடைய பழைய வெயிட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நான் இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய கரண்ட் வெயிட்டில் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை, இந்த கரண்ட் ஷேப்பில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நான் என்னுடைய பழைய வெயிட், அதாவது நான் 65 கேஜி இருந்தப்போ எனக்கு பிடிச்சிருந்தது, என் பாடி ஷேப் பிடிச்சிருந்தது, என்னோடய ட்ரெஸ் ஃபிட்டிங் எல்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ நான் அந்த வெயிட்டுக்கு நான் போயிட்டேன்னா என் பாடி ஷேப் அப்படி மாறிடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த வெயிட் நம்பர்ஸ் வச்சு நம்மளுடைய ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம். பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வெயிட் கெயின் அப்படிங்கிறப்போ இந்த ப்ராக்ரஸில் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணிட்டீங்க, திருப்பி நீங்கள் லூஸ் பண்ணும் பொழுது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் மட்டும் கிடையாது, ஃபேட், மசில்ஸ், தென் உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர், ஸோ இப்படி நிறைய லாஸஸ் நடக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இது எல்லாமே தான் உங்களோட வெயிட்டில் காமிக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஆஃப்டர் அ வெயிட் லாஸ் நீங்கள் சேம் ஷேப்க்கு வருவீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயந்தான். எக்ஸாக்டாக நம்ம வருவோம்னு சொல்ல முடியாது. பட் இதை ப்ராப்பராக பண்ணுறப்போ நம்மளால் நம்ம நினைக்கக்கூடிய ஃபிசிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் கம்மியான, இப்போ நம்ம வெயிட் இன்க்ரீஸ்ன்னு நம்ம சொல்லி நம்மளுடைய அன்கம்ஃபர்டபுள்னஸ் எதில் தெரியுதுன்னா நம்ம உடம்புல ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிதான். அப்போது அந்த ஃபேட்டை மட்டும் எப்படி குறைக்கலாம்? ஏன்னா நமக்கு தேவை ஃபேட் ரிடியூஸ் ஆகிறதான் முக்கியம். பட் நமக்கு அது கரெக்டான டேர்ம் தெரியாதனால நம்ம அந்த வெயிட்டை வச்சு பேசிகிட்டே இருப்போம். ஸோ எப்படி இந்த ஃபேட்டை ப்ராப்பராக ரெடியூஸ் பண்ணுறது, தென் இந்த ஃபேட் ரிடக்ஷன் அப்போது என்னென்ன மாதிரியான ஃபுட் சாய்ஸஸ் இருக்கணும், எப்படிப்பட்ட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், எப்படி பண்ணுனா நம்ம கரெக்டாக ப்ராக்ரஸ் பண்ணுறோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஹவு டு லூஸ் வெயிட்னு நம்ம கூகுள் பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளை ப்ராப்பராக தான் கைட் பண்ணுறாங்களான்றது பெரிய டவுட்டு தான். ஏன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னே ஒரு பெரிய டிபேட் போகும். வாக்கிங்கா, ஜாகிங்கா, ஸ்லோ ரன்னிங்கா, இல்லை நல்ல ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்டிங்கோ, இல்லைன்னா இந்த ஹிட் ட்ரைனிங். ஸோ இப்படி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியாமல் நிறைய நேரம் நம்ம
பண்ணணும்னு நினச்சதை நம்மளால் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியாது. சில பேர் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒன்று ஒர்க் ஆகுதுன்னு அவங்க ஒரு ப்ராக்ரஸ் பண்ணி அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் அந்த ரிசல்ட் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு டார்கெட் பண்ணும்பொழுது உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டோட சேர்ந்து மசிலும் லாஸ் ஆகிறப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் ஃபேட் லாஸ், அந்த ஆஃப்டர் வெயிட் லாஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரொம்ப தின்னாக இருப்பாங்க. அவங்க உடம்புல இன்னுமே அவங்களுக்கு பாடி ஃபேட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க நினச்ச மாதிரியான லீன் வேஸ்ட் லைன் அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அவங்க வந்து இடுப்பு பகுதி வயிறு எல்லாம் நல்லா லீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி அது இருந்திருக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு மொதல் விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்ற சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸசைஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேட் லாஸோ இல்லை கெய்னிங்கோ நடக்குதுங்கிறது தப்பு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது வாக்கிங்கோ ரன்னிங்கோ ஸ்கிப்பிங் வெயிட் ட்ரைனிங், இது எல்லாமே வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது, ஜென்ரல் ஹெல்த்துக்கு நல்லது. நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ஸ்கிப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்மளோட பாடிக்கு தேவையான ஆக்சிஜனை உடம்பு கரண்ட் என்ன ஆக்டிவிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி அது குறைச்சிக்கும். அவ்வளோ புஷ் பண்ணலன்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்கள் பாடிக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். ஸோ அப்போ பாடி அதை இன்னும் நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணும். நம்ம இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லப்படக்கூடிய வெயிட் ட்ரைனிங்கோ பாடி வெயிட் பேஸ் பண்ணி நம்ம மசில் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ். இது எல்லாமே நம்மளுடைய ஜென்ரல் பாடி ஹெல்த்துக்கு, அதாவது நம்ம மசிலுக்கு, நம்ம போன் ஹெல்த்துக்கு, இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இப்போது நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோங்கன்னா, வெயிட் ட்ரைனிங்கோ இல்லை பாடி வெயிட் ட்ரைனிங்கோ பண்ணுனா நம்ம மசில் டக்குன்னு க்ரோ ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு அந்த லுக்கு வேணான்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, நம்ம புஷ்அப்ஸோ புல்லப்ஸோ இல்லை நம்ம டம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை பார்பெல் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுடைய மைண்டில் தோன்றது யாருன்னா பாடி பில்டர்ஸ். ஐயோ நான் அந்த மாதிரி பாடி எனக்கு வேணாம், ஐயோ இந்த மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்து வேணான்னு ஸ்டாப் பண்ணுறவங்க தான் அதிகம். ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் எடுத்து பைசப் பண்ணோன்னா டக்குன்னு பைசப்ஸ் க்ரோ ஆகிறதோ ஷோல்டர் க்ரோ ஆகிறது செஸ்ட் க்ரோ ஆகிறதுலாம் நடக்காது, சரிங்களா? அது ஒரு பெரிய இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணி நியூட்ரிஷன் பயங்கரமாக ட்ராக்கில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால் அப்படிலாம் நடக்காது. அதனால் பயப்படாமல் யார் வேணாலும், எந்த ஜெண்டர் வேணாலும், எந்த ஏஜ் குரூப் வேணாலுமே வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம், சரிங்களா? ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஸோ இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஃபுட்டு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்த உடனேமே அவங்களுடைய ஃபேட் லாஸ் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஃபுட்டை இமீடியட்டாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது முக்கியமாக கட் பண்ணணும்னு நினச்சா அவங்க கட் பண்ணுற மொதல் ஃபுட்டே கார்ப்ஸ் தான். அதாவது ஒயிட் ரைஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க ஒயிட் ரிலேட்டடே பேட் ஃபார் ஹெல்த்கும்பாங்க. அந்த மாதிரி நிறைய கார்ப்ஸ் ஐட்டத்தை கட் பண்ண ஆரம்பிப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் வாட்டரையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணும். ஸோ கார்பை கட் பண்ணுறீங்கன்னா அந்த கார்ப்ஸோடு சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டரும் சேர்ந்து கட் ஆகும். ஸோ நீங்கள் கட் பண்ண உடனேயுமே ஒரு சேஞ்ச் உங்களுடைய வெயிட்டில் தெரியும். உடனே இதுதான் ப்ராசஸ் கரெக்டுன்னு எல்லோரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அது ஜஸ்ட் வாட்டர் வெயிட் தான் குறைஞ்சிருக்கு, உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட்டு குறையலை. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் கரெக்டுன்னு யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம உடம்புக்கு கார்ப் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்போ இதுதான் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம். நீங்கள் எந்த ஒரு டயர்னஸ் இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா தூங்கணும், ஸோ எல்லாத்தையுமே கார்ப்ஸ் முக்கியம், சரிங்களா? ஸோ அதனால் எடுத்த உடனே யாரும் நான் இந்த ஃபேட் லாஸ் பண்ண போகிறீங்க உடனே கார்ப்ஸை கட் பண்ணுற தப்பை பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபேட். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபேட் சாப்பிட்டா ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டை நான் கன்சியூம் பண்ணால் என் உடம்புல அது டைரெக்டாக போய் ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும்னு நினச்சிட்ருக்காங்க. அதாவது ஃபுட்டு டயட்ரி ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபேட்டு டைரெக்டாக ஃபேட்டாக டெபாசிட் ஆகாது. அது பிரேக் டவுன் ஆகி நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனாக மாறுமே தவிர, எப்போ அந்த நியூட்ரிஷன் யூஸ் ஆகாமல், அதாவது உடம்புக்கு தேவையான எனர்ஜி இல்லாமல் எக்ஸஸாக போகுதோ அப்போ தான் ஃபேட் ஃபார்மேஷன் நடக்கும். இது கார்ப்ஸுக்கும் இதுதான், ஃபேட்டுக்கும் இதுதான், அடுத்து சொல்ல போகிற ப்ரோட்டீனுக்கும் இதுதான். இப்போ மூணாவதாக ப்ரோட்டீன் மேக்ஸிமம் நம்மளோட டயட்டில் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட், அதாவது மேக்ரோஸ்ன்னு சொல்லணும். ப்ரோட்டீன் நம்மளுடைய டயட்டில் நம்ம அதிகமாக நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேக்ரோஸ். ஏன்னா நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் அப்படி இருக்குது, சரிங்களா? பட்
இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அவ்வளோ பிரச்சனை நடக்குது, கிட்னி ஃபெயிலியர் நடந்துடும் அப்படின்னு நிறைய பயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ப்ளஸ் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஹை ப்ரோட்டீன் யாருமே சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டீனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னியில் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பின்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ நம்ம ஃபுட்டை பற்றி பார்த்துட்டோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஏன் நமக்கு ஃபேட் கெயின் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மணி பேஸ் பண்ணி சொல்லலாம். மந்த்லி நமக்கு ஒரு 10,000 rupees தேவைப்படுது நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்காக. அந்த 10,000 rupees இருந்துச்சுன்னா நம்ம தேவையான நம்மளுடைய எல்லா பேசிக் நீட்ஸு, அது போக நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதுன்னா, நம்ம ஏர்ன் பண்ணுற சேலரியும் 10,000 இருக்கிறப்போ நமக்கு வரக்கூடிய 10,000 அப்படியே நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ அப்படியே மெயின்டைன் ஆயிரும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவும் வராது. இன்கேஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேல் நமக்கு வர வேண்டிய சேலரியில் ஒரு இன்க்ரீஸ் வருது. இப்போது 10,000ங்கிறது ஒரு 11 இல்லை 12,000 ஆகுதுன்னு வச்சுக்கோமே. பட் ஸ்டில் நம்மளுடைய செலவு வந்து 10,000 தான். அப்படி இருக்கிறப்போ அந்த எக்ஸஸாக வரக்கூடிய அந்த 1,000 2,000 rupeesோ நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அதை சேவிங்ஸாக வச்சுக்குவோம். பின்னாடி நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இப்படி இருக்கக்கூடியப்போ நமக்கு சேவிங்ஸ் நடக்குது. இதுவே நமக்கு வர வேண்டிய அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வர வேண்டிய இடத்துல 10,000 வரல, 8,000 தான் வருதுன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா 2,000 என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய சேவிங்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நம்மளுடைய சேவிங்ஸில் இப்போ 2,000 இருக்குன்னா அந்த 2,000 இருக்கிறத எடுத்துட்டோம்னா நமக்கு சேவிங்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ நமக்கு அடுத்து எவ்வளோ சேலரி வரப்போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாதத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோன்றது இருக்குது. இப்போது நமக்கு வர வேண்டிய சேலரியும் நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது மெயின்டைன் ஆகும். இதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி நம்மளோட ஃபுட்டுலேருந்து கிடைக்கிறப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறப்போ நம்ம பாடி சேம் ஷேப் அண்ட் சைஸில் மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் இதுவே நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக எனர்ஜி கிடைக்கிதுன்னா நம்ம பாடி தேவையான எனர்ஜி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எனர்ஜியை சேவ் பண்ணும். அதுதான் ஃபேட் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ வந்து ஃபேட் ஸ்டோரேஜ்னால் என்னன்றது பார்த்தோம். எப்படி நம்மளோட சாப்பாடு நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், நமக்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றோமா, கரெக்டாக தேவையான அளவு சாப்பிட்றோமா, தேவைக்கு கீழே சாப்பிட்றோமா, இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபேட் கெயின் பண்ணுறோமா, மெயின்டைன் பண்ண போகிறோமா, இல்லை லூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது டிட்டர்மைன் ஆகும். இப்போது ஃபேட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டக்குன்னு ஒரே நாளாக நடக்கிறது கிடையாது. கொஞ்சம் நாளாக தான் நம்ம உடம்புல அந்த ஃபேட் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகி நம்ம ஆஃப்டர் லாங் டைம் பார்க்குறப்போ டக்குன்னு நமக்கு அந்த சேஞ்ச் தெரிஞ்சிடும். என்னது இவ்வளோ கொழுப்பு நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு அப்படின்னு அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதுவும் எப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சு சாப்பிடணும். இப்போது மெயின்டெனன்ஸ், அதுக்கு மேலே சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட் நான் சொன்னேன்ல, இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ், தென் உங்களோட ஏஜ், வெயிட், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கேலரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் ஷேப் அண்ட் சைஸில் அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேலரி கவுண்ட் உங்களுக்கு காட்டும். இதில் இருந்து ஒரு 200 கேலரி கம்மி பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னுடைய ஹைட், ஏஜ், வெயிட்டுக்கு எனக்கு இப்போ 2,000 கேலரின்னு வருதுன்னா ஒரு 200 கேலரி கம்மி பண்ணி 1,800 கேலரி நான் சாப்பிட்றப்போ என்னுடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக டெபிசிட்டில் போய் எனக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸஸ் கேலரி எல்லாத்தையும் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புலேருந்து எடுத்து யூஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் டெய்லி நான் கரெக்டாக 1,800 கேலரி கிட்ட சாப்பிட்றப்போ என் உடம்புல கூடிய ஃபேட் கொஞ்சமாக எனக்கு தேவையான எனர்ஜியாக யூஸ் ஆகிக்கிட்டே வரும். இப்போது நான் ஃபேட் லாஸில் இருப்பேன். இதுவே நான் 2,000க்கு கரெக்டாக 2,000 சாப்பிட்றேன்னா நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே 200 கூட சாப்பிட்றேன்னா நான் கெயின் பண்ணிடுவேன் நான். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கேலரியை டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ப்ரோட்டீன். இப்போது ப்ரோட்டீன்கிறது ஜென்ரலாகவே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன், 60 kg இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 60 grams ப்ரோட்டீனாவது எடுக்க பார்க்குறங்க. இதை பேஸ்லைனாக வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுடைய லீன் பாடி மாஸ்க்கு ட்வைஸ் த ப்ரோட்டீன் எடுக்கணும்.
இதுக்கு மேலே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் லீன் பாடி மாஸ்க்கு ட்வைஸ் த ப்ரோட்டீன் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டீனை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். முதல்ல சொன்ன மாதிரி கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றப்போ உடம்புல கொழுப்பு சேராது. ஸோ அதனால் அதை சேர்த்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, மொத்தமாக ஒதுக்க வேண்டாம். இதே மாதிரி தான் கார்ப்ஸும், இதையும் கட் பண்ண வேண்டியது இல்லை. இது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை ரொம்ப நல்லா கொடுக்கும். ஆனால் இதை எப்படி சாப்பிட்றதுனா, ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கேலரியை கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சத்துமே உங்களுக்கு குறையாமல் கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம எப்படி கேலரிஸ்ன்னு சொன்னோமோ அதே மாதிரி எவ்வளோ ப்ரோட்டீன் சொல்கிறோமோ இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா நேச்சுரல் ஃபுட்லேயுமே இருக்குது. இதுக்காக ஸ்பெஷலாக எதுவுமே சாப்பிட வேணாம். வீட்டில் சாப்பிடக்கூடிய ரைஸ், நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ தோசைனா தோசை, இப்போ கோதுமையில் வச்சு நம்ம சப்பாத்தி பண்ணாலும் சரி, கோதுமை தோசை பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி, பட் அந்த ஃபுட்டுக்கு எவ்வளோ கேலரிங்கிறது அதோட குவான்டிட்டி பேஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை நீங்கள் மெஷர் பண்ணி சாப்பிட்றப்ப ஒரு 100 கிராம் ரைஸ் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அப்போது அந்த 100 கிராமுக்கான கேலரி எவ்வளவோ அதை ஓகே இன்றைக்கி நான் எவ்வளோ சாப்பிட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி ட்ராக் பண்ணணும். ஒரு நாளும் ஒரு நேரமும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பித்தாதான் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றது தெரியும். அப்போ தான் நீங்கள் மெயின்டெனன்ஸில் இருக்கீங்களா, இல்லை டெஃபிசிட்டில் இருக்கீங்களா, இல்லை சர்ப்ளஸ்க்கு போகிறீங்களான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சர்ப்ளஸில் இருக்கீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் வந்து தென் மெயின்டெனன்ஸ்லேருந்து டெஃபிசிட் வந்துடுங்க. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய கேலரிஸ், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபேட் லாஸ் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். இப்போது எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது எக்ஸசைஸ். முதல்ல ரொம்ப நாள் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமாக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லக்கூடிய பாடி வெயிட்டோ இல்லை ஒரு வெயிட் யூஸ் பண்ணியோ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது உங்கள் மசிலை நல்லா ஸ்ட்ராங்காகும். அதுவும் ஃபேட் லாஸ் ப்ராசஸில் உங்களுடைய மசில் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஃபுட்டில் ப்ரோட்டீன் சேர்க்கறதுனால நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறப்போ மசில் லாஸ் நடக்காமல் நம்மளுடைய ஃபேட் லாஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுறப்போ நமக்கு ஃபேட் மட்டும் ரெடியூஸ் ஆகி நம்மளுடைய மசிலை ப்ரிசர்வ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு பார்க்கக்கூடிய அழகான ஒரு ஷேப்பில் ஒரு டீசெண்டான ஒரு ஃபிசிக்ஸில் நம்ம இருப்போம். இப்போது ஃபஸ்ட்டு கேலரிஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மேக்ரோஸ், இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்ச் தெரியும். அடுத்து நீங்கள் பண்ண போகிறது குடிக்கிற தண்ணி. எல்லாருமே டெய்லி மினிமம் ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக ஃபேட் லாஸ்க்கு வாட்டரும் நம்ம லூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது தூக்கம். மினிமம் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியாக வேண்டாம். நல்ல தூக்கம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய உடம்பு ரெக்கவர் ஆக, ஏன்னா நம்ம ஃபேட் லாஸில் இருக்கோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம உடம்பு ஆகக்கூடிய டேமேஜ் எல்லாமே இந்த ஸ்லீப்பில் ரெக்கவர் ஆகும். ஸோ நீங்கள் எந்த டைம் தூங்கினாலும் சரி, லேட்டாக தூங்குவேன் இல்லை சீக்கிரம் தூங்குவேன் அப்படின்னு எந்த டைம் தூங்கினாலும் சரி, டிஸ்டர்ப் இல்லாத ஒரு 6 to 8 hours ஸ்லீப்புன்றதை கம்பல்சரின்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன இந்த ஒரு ஸ்டெப்பையுமே இதே ஆர்டரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண, இதே ஆர்டரில் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ப்ராக்ரஸ் நடக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் போதும். இதுதான் பேஸ் லைன். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது புதுசாக எதையாவது ஒன்று கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது பேசிக்காக எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். பட் நான் சொல்லக்கூடிய அந்த கேலரிஸ், அந்த மேக்ரோஸ் ஒரு பர்சனுக்கு மாறும். ஸோ ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஃப்ரீயாகவே நீங்கள் உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ், உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஃபுட் லாகிங் அப்ளிகேஷன் லைக் மை ஃபிட்னஸ் பால் இல்லை ஹெல்த்திஃபை மீ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீயான ஃபீச்சர் தான் அது. நீங்கள் டெய்லி என்ன சாப்பிட்றீங்கன்றதை நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா எவ்வளோ கேலரிஸ்ன்னு தெரியும். அதை நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராக்ரஸ் ஃபேட் லாஸ்க்கு ஏற்ற கேலரிஸில் இருக்கிறப்போ ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் உங்களுடைய ஜேர்னியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். இப்போது இதில் யாராவது புதுசாக டீடாக்ஸ் ட்ரிங்க்லாம் இது பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு யூஸ் பண்ணுங்கள், இந்த ஃபுட்டு ஃபேட்டை லாஸ் பண்ண யூஸ் ஆகும், இந்த ட்ரிங்க்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேட் லாஸ் ரொம்ப சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு அளவு, இதை நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ராப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாக ஃபேட் லாஸ்
எப்படி பண்ணுறது, ஃபேட் எப்படி ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது உடம்புல, நம்ம என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ண வேண்டாம், எப்படிப்பட்ட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வச்சுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஜென்ரலாக பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு ஃபேட் லாஸ்க்கு தேவை. அதனால் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஃபேட் லாஸ் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் ரெகுலராக எவ்ரிடே இது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த லாங் டேர்மில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கே தவிர, ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி 3 மந்த்ஸில் முடிக்கணும், 6 மந்த்ஸில் முடிக்கணும் ரொம்ப டார்கெட் பண்ணாதீங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேட் லாஸும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தென் ஃபேட் லாஸ் பண்ணதுக்கப்புறமேல் நிறைய பேர் டக்குன்னு எவ்வளோ வெயிட் குறைச்சாங்களோ இல்லை எவ்வளோ கொழுப்பு குறைச்சாங்களோ அதுக்குன்னு அவங்க ரீகெயின் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபேட் லாஸ் நம்ம டக்குன்னு பழைய வெயிட்டுக்கு திரும்பி போகாமல் இல்லை பழைய அளவுக்கு ஃபேட் கெயின் பண்ணாமல் நம்ம புது பாடி ஷேப்லேயே எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். இந்த ஃபேட் லாஸை நீங்கள் டெய்லியோ இல்லை வீக்லியோ வெயிட்டு பார்த்து ட்ராக் பண்ணாதீங்க. உங்கள் பாடியோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ட்ராக் பண்ணுங்கள். எவ்ரி 10 days ஒன்ஸ் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அது எப்படி டிக்ரீஸ் ஆகுதா இல்லையாங்கிறத ப்ராக்ரஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்லைன் ஃபேட் கேல்குலேட்டர் வச்சு இந்த உங்களுடைய மெஷர்மெண்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ ஃபேட் இருக்கீங்கன்றது காமிச்சிடும். ஸோ உங்களுடைய பழைய ஃபேட் பர்சன்டேஜ் இப்போ இருக்க ஃபேட் பர்சன்டேஜ் இதை கம்பேர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே நமக்கு ஃபேட் குறையுதா இல்லையா அப்படின்னு. சேம் பாடியோட இன்ச் சைஸ் குறையுதா இல்லையாங்கிறத நீங்கள் இதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய ஃபேட் லாஸை ட்ராக் பண்ணணும். நீங்கள் வெயிட் வச்சு மட்டும் ட்ராக் பண்ணாதீங்க. வெயிட் வந்து செகண்டரி தான், ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ். ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு டாபிக் தான். பட் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.